சமயபுரம் மாரியம்மனின் 7 சகோதரிகள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. முதலாவது தங்கை. திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரம் முத்து மாரியம்மன். இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் வேப்ப மரத்தை கொண்டு தன் பக்தர்களை காத்து வருகிறாள். இரண்டாவது தங்கை. திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த அன்பில் முத்து மாரியம்மன். இந்த கோவிலில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு பூசாரியால் பச்சிலை மூலிகளால் ஆன சாறு கண்களில் பிழிந்து விடப்படுகிறது. இந்த மாரியம்மனின் சக்தியால் ஏராளமான பக்தர்களின் குறைபாடு நீக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது தங்கை. தஞ்சைக்கு கிழக்கே உள்ள புன்னை நல்லூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன். தஞ்சையை ஆண்ட சோழ பேரரசர்கள் தஞ்சையை சுற்றிலும் 8 திக்குகளும் என் வகை சக்திகளை காவல் தெய்வமாக அமைத்தார். அவ்வாறு அமைக்கப்பட்ட சக்தியே புன்னை நல்லூர் மாரியம்மன். அம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்காக இங்கு தங்கியிருந்து குணமடைந்து செல்கின்றனர். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தமலை என்கிற ஊரில் அமைந்துள்ள நார்த்தமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகும். நீண்ட காலமாக உடலில் பல வியாதிகள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இக்கோவிலில் அக்னி காவடி எடுத்து வழிபட நோய்கள் தீர்வதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஐந்தாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன். மிக எளிமையாக கூரையில் குடிக்கொண்ட குலதெய்வம் தான் இந்த முத்துமாரியம்மன். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன். இந்த அம்மன் மைய பகுதியில் கோவில் கொண்டு 4 திசையிலும் உள்ள மக்களையும் காடுகரைகளையும் கால்நடைகளையும் காத்து வருகிறாள். 7வதாக திருவையாற்றிற்கு அருகில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கும் வீரசிங்கம்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன். பொதுவாக மாரியம்மனின் அக்கால் தங்கை 7 பேர் என்பர். அவர்களில் கடை தங்கைதான் வீரசிங்கம் பேட்டையில் வீட்டிருப்பவள்.